வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல பிசிக்ஸ்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் சீரிஸ் பார்த்து முடிச்சோம். இப்போ என்ன பார்க்கலாம்னா பயாலஜில எந்த மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல முதல் டாபிக் செல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க. என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல மேஜரா இதுல இருந்து கேட்பாங்க. பயாலஜில தான் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸ்ல வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் பிசிக்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரீசன்ஸ் அது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து அதை நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பயாலஜி நம்ம சீக்கிரம் முடிச்சலாம். அதுக்கப்புறம் என்ன கெமிஸ்ட்ரி பார்த்தலாம். சரி, கொஸ்டின் வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். முதல் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தன் எனர்ஜி கரன்சி ஃபார் மோஸ்ட் செல்லுலார் ப்ராசஸ். தமிழையும் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் பெரும்பாலான செல்லுலார் செயல்முறைகளுக்கான ஆற்றல் நாணயம். நம்ம ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணலாம். எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொன்னாவே பயாலஜில என்ன சொல்லுவோம், ஏடிபி தான் வரும். ஏடிபி எது ப்ரொடியூஸ் பண்ணும், மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும். சும்மா ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ப்ராப்பரா நம்ம என்டிபிசி ப்ரிப்பேர் பண்றோம், அதுக்கான கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் வந்து எப்படிலாம் வந்து இந்த வருஷம் கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சு அதுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரி, அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் in the center of the cell at the equatorial plate constitute which state of mitosis. நான் அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்கேன், நீங்க ரீட் பண்ணீங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையும் ரீட் பண்ணும்போது ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். ஸோ அதனால இங்கிலீஷ் ரீட் பண்றேன், நீங்க வந்து தமிழ்ல பார்த்துக்கலாம். இப்ப இந்த கேள்வி எது சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். செல்லுல ரெண்டு விதமா நீங்க லேர்ன் பண்ணணும். ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ரெண்டு விதமா. ஒன்னும் செல் ரிலேட்டடா வந்து பேசிக்ஸா லேர்ன் பண்ணும். செல்லுனா என்ன, செல்லோட பார்ட்னா என்ன, என்னென்ன பார்ட்லாம் என்ன வேலை பார்க்கும், அது வந்து பேசிக்ஸ். இன்னொன்னு என்னன்னா, செல்லோடு வந்துன்னா டிவிஷன் இருக்கும். ஸோ செல்லுக்கான டிவிஷன் நடக்கும். அதுல வந்து மியாசிஸ், மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைட்டாசிஸ் மீன்ஸ் வந்து நம்மளோட உறுப்புகள் லைக் வந்து என்ன, கை கால் இதுல இருக்கிற வந்து செல் வந்து எப்படிலாம் வந்து உடையும், உடைஞ்சு எந்த மாதிரிலாம் வந்து உருவாகும், அதுதான் வந்து மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல சில நிலைகள் இருக்கும். அந்த நிலைகள்ல எந்த நிலை வந்து குரோமோசோம் வந்து அலைன்மெண்ட் ஆகிற இடம் அப்படின்னு கேட்குறாங்க. நிலை சொன்னேன் பார்த்தீங்களா, 4 நிலை சொல்லுவாங்க. ஈஸியா சிம்பிளா ரிமெம்பர் பண்றதுக்கு பிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிமேட் 4 நிலை தான். ஒன்று ப்ரோபேஸ், இன்னொன்று மெட்டாஃபேஸ், அடுத்து அனாஃபேஸ், அடுத்து வந்து டெலோஃபேஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா. இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்கும். அது என்னெல்லாம் வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தா இங்க நான் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. ஒரு செல்லு டிவைட் ஆகுதுன்னா ஸ்டார்டிங் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து செல் டிவைட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கிற நிலை. அதுக்கப்புறம் என்ன, ப்ரோபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், இப்ப இந்த ப்ரோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆல்வேஸ் இந்த ப்ரோ இல்ல அல்ட்ரா அப்படின்னா என்ன சொல்லுவோம், டாப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அப்ப என்னன்னா, இந்த இன்டர்ஃபேஸுக்கு அப்புறம் யாரு வருவானா இந்த ப்ரோபேஸா வரும். டாப்ல இருக்கிறதா வந்து முதல்ல வருவான் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து மெட்டாஃபேஸ், மெட்டாஃபேஸ் நடுவுல. அடுத்து ஆனாஃபேஸ், ஆனாஃபேஸ் மீன்ஸ் வந்து கடைசி அப்படின்னு வச்சுக்கேன், கடைசிக்கு கொஞ்சம் முந்தின. அதுக்கப்புறம் வந்து டெலோஃபேஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேட்ல என்ன வேலை நடக்கும்னா, ப்ரோபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் என்ன ஆகும்னா குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆகும், அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். நார்மலா இருக்கிறத விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிக்கும். அது வந்து ப்ரோபேஸ் நடக்கும். மெட்டாஃபேஸ்ல தான் என்ன, அந்த குரோமோசோம் எல்லாமே ஈக்குவட்டேரியல், அதாவது ஒரு ரவுண்டான இடத்துல அது நடுப்பகுதி ஈக்குவட்டேரியல் சொல்லுவோம். அந்த பகுதிக்கு என்ன ஆகும்னா வரப்பாக்கும். அடுத்து அனாஃபேஸ்ல என்ன நடக்கணும், இந்த பெரிய குரோமோசோமா இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும்னா டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அந்த இந்த கலர் இருக்குது இங்க பாதியும் இங்க பாதி வரும். அதே மாதிரி இந்த கலர்ல இருக்குது இங்க பாதி இங்க பாதி. இந்த மாதிரி என்ன ஆகும்னா செப்பரேட் ஆக ஆரம்பிக்கிறது. குரோமோசோம்ல இருக்கிற குரோமோட்டின் செப்பரேட் ஆகிறது என்னன்னா அனாஃபேஸ். ஃபைனல் ஃபேஸ்ல என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூக்ளியஸை வந்து ஃபார்ம் பண்ணிடும். இது எதுக்காக சொல்றோம், இது எந்த ஃபேஸ் வேணா கேட்கலாம். நம்மளுக்கு கேள்வி வந்து குரோமோசோம் அலைன்மெண்ட் ஆகிற ஃபேஸ்னால ஆன்சர் என்ன வரும்னா மெட்டாஃபேஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பில இருக்கு. ஈவன் இந்த நிலைகளை நம்ம தமிழ்ல பார்க்கும்போது ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன், ப்ரோபேஸ் இருக்கா, ப்ரோபேஸ் முன்னிலைன்னு சொல்லுவோம். ஆனா எக்ஸாம்ல எப்படிதான் கேட்பாங்கன்னா ப்ரோபேஸை டைரக்டா இந்த மாதிரி ப்ரோபேஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தா முன்னிலை அப்படின்னு சொல்லலாம். மெட்டாஃபேஸ் வந்து மையநிலை, அனாஃபேஸ் வந்து பின்னிலை, டெலோஃபேஸ் வந்து இறுதி நிலை. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் மட்டும். அதாவது நம்மளோட சேனல்ல நான் கம்ப்ளீட்டா வந்து பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பிசிக்ஸ் முடிச்சு வச்சிருக்கேன், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். ஏன் சார் சொல்றேன்னா, நீங்க ஃபண்டமெண்டல் வந்து கொஞ்சம் லேக்கா இருக்கீங்க, எனக்கு வந்து அங்கங்க வந்து பிச்சு பிச்சு படிச்ச மாதிரி வந்து ஃபீலா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணா
இந்த கோர்ஸை நீங்க வந்து பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்றேன்னா, இதுக்கப்புறம் இப்ப என்டிபிசி கிராஜுவேட் போகுது. இதுக்கப்புறம் வந்து 12th லெவல் வரும். எஸ்எஸ்சில செலெக்ஷன் போஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிஜிஎல், எம்டிஎஸ் எல்லாமே வரும். எல்லா இதுலயும் என்ன அப்படின்னா சயின்ஸ் வந்து என்னன்னா மேஜர் ப்ளே பண்ணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஃபண்டமெண்டல் கொஞ்சம் லேக்கா இருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க நம்ம கோர்ஸை வந்து பார்க்கலாம். இந்த கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்களேன். சைட்டோபிளாசம் இஸ் a jelly like fluid that is present between. இதெல்லாம் வந்து என்னன்னா செல்லோட பேசிக்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணணும். சைட்டோபிளாசம் பார்ட் ஆஃப் என்னன்னா செல்லு தான். அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோபிளாசம் வந்து அதாவது நம்ம செல்லோட கம்ப்ளீட் பிக்சர்ல பார்க்கும்போது சைட்டோபிளாசம் இந்த நடுவுல வந்து ஜெல்லிமா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதான் வந்து என்னன்னா சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. அது எதுக்கு நடுவுல இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸுக்கும் அதே மாதிரி வந்து இந்த சுத்தி இருக்கிற வந்து அரை மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அதாவது செல்லோட சுத்தி இருக்கிற அந்த அறை தான் என்ன சொல்லுவோம், பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். சுவர் அப்படின்னு சொல்லலாம், செல்லோட சவ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன சொல்றோம், கேள்வி சைட்டோபிளாசம் எதுல இருக்கு, அப்ப நியூக்ளியஸுக்கும் செல்லோட மெம்பரைன் அல்லது பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இப்ப இந்த சைட்டோபிளாசத்தை ரொம்ப அக்யூரேட்டா நம்ம ரிமெம்பர் பண்றதுக்கு ஒரே ஒரு அனிமேஷன் வீடியோ மட்டும் பார்த்தலாம். இங்க பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. அதாவது இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்கன்னா, நான் ஜெல்லி அப்படின்னு சொன்னல, இதுதான் வந்து ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து சைட்டோபிளாசம். நடுவுல இருக்கிறது வந்து நியூக்ளியஸும். அதை சுத்தி வந்து கரெக்டா ஒரு ஷேப்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அதை சுத்தி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா செல்லோட வாலு இல்ல செல்லோட மெம்பரைன் ஆர் வந்து பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரொம்ப பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொன்னாவே இந்த இமேஜ் தான் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த outermost covering of the cell that separate the content of the cell from external environment. அதாவது செல்லோட அவுட்டர் மோஸ்ட் பார்ட் என்ன இருக்கும், செல்லோட வால் இருக்கும். செல் வாலை வேற என்ன சொல்லலாம்னா ஆர் வந்து பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி வந்து பிளாஸ்மா மெம்பரைன் தான் வரும். இந்த அனிமேஷன்ல பார்த்தோம், அது கரெக்டா சுத்தி வருதுன்னா அதுக்கான ரீசன் என்ன, அது ஏதோ ஒரு கவர் மாதிரி வந்து கடைசியில இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பிளாஸ்மா மெம்பரைன். அனிமல்ல பிளாஸ்மா மெம்பரைன் சொல்லுவாங்க. அது ஒரு பிளான்ட் செல் இருந்துச்சுன்னா அது வந்து செல்வான்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், த ஸ்டடி ஆஃப் செல். ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க ரயில்வே இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிக்கிறோம். ஸ்டடியை வச்சு வந்து கேட்பாங்க. செல்லை பத்தி படிக்கிற வந்துன்னா ஸ்டடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற இந்த செரியாலஜி, சைட்டோபிளாசம், அதே மாதிரி எட்டியாலஜி அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். சைட்டோபிளாசம் வந்துன்னா ஒரு ஜெல்லி லைக் வந்துன்னா ஸ்ட்ரக்சர், அதை நம்ம வந்து அனிமேஷன்ல பார்த்தோம். இந்த செராலஜி அண்ட் வந்து எட்டியாலஜி இருக்கு பாத்தீங்கன்னா, சீரத்தை பத்தி படிக்கிற படிப்பை தான் வந்து சீராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம் வந்து மெட்டீரியல், என்ன மெட்டீரியல், செல்லோட பாட்டு. இந்த எட்டியாலஜி இருக்கு பாத்தீங்களா, இது டிசீஸ், நோய்க்கான வந்து காரணங்கள், எந்த மாதிரி வந்து டிசீஸ் வரும், எதுல இருந்து வரும், இந்த ரிலேட்டடா ரிசர்ச் பண்றாங்கன்னா அதுதான் வந்து எட்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா இதா வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அன் டைப் ஆஃப் அனிமல் டிஷ்யூ. இதுல என்ன, முதல்ல நமக்கு டிஷ்யூ தெரியணும். டிஷ்யூல ரெண்டு தான் வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு அனிமல் டிஷ்யூ அப்படின்னு பிரிப்பாங்க, இன்னொன்னு பிளான்டோட டிஷ்யூ அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த பிளான்ட்ல வந்துன்னா சில வகைகள் இருக்கும், அனிமல் அதே மாதிரி வந்து சில வகைகள் இருக்கும். இது நம்ம ஃபண்டமெண்டல் ரிமெம்பர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ரீகலெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் ஹால இந்த மாதிரி ரெண்டு இருந்துச்சு. அதெல்லாம் அவன் என்ன கேட்கறான்னா அனிமலோட டிஷ்யூல வந்து எது வந்து கிடையாதுன்னு கேட்கறான். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த எபித்தீலியல் டிஷ்யூ, அதே மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, இது மூணுமே பார்ட் ஆஃப் என்ன அனிமல் டிஷ்யூ. அண்ட் அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ இருக்கு பாத்தீங்கன்னா, இது எது கீழே வரும்னா பிளான்ட்டுக்கு கீழே வரும். அதாவது பிளான்டோட டிஷ்யூவை வந்து, பிளான்டோட டிஷ்யூனா தாவரத்தோட திசுக்கள், நிறைய செல் எல்லாம் சேர்ந்துதான் என்ன சொல்லுவோம்னா டிஷ்யூன்னு சொல்லுவோம், திசுக்கள்னு சொல்லுவோமா. இது ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒண்ணு மெரிஸ்மேட்டிக் சொல்லுவாங்க, இன்னொன்னு பர்மனண்ட். அந்த மெரிஸ்மேட்டிக் மீன்ஸ் வந்து என்னன்னா, ஒரு தாவரம் வளருதுன்னா அந்த வளர்ற இடத்துல இருக்கிற திசுக்கள் தான் வந்து மெரிஸ்மேட்டிக். பர்மனன்ட் மீன்ஸ் வந்து அந்த தாவரத்துக்கான வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்றது, அதுக்கான வாட்டரை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையில பாக்குறதுக்கு இருக்கிற டிஷ்யூ தான் வந்து பர்மனன்ட் டிஷ்யூ சொல்லுவாங்க. அப்படிங்கிறது பாருங்களேன், அனிமல்ஸ்ல நிறைய டைப் ஆஃப் அனிமல் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எபித்தீலியல், நெர்வஸ், மஸ்குலர், கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு நம்ம சொல்லும் போது என்ன சிம்பிளா சொல்லிடலாம், இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ எது கீழே வராதுன்னா அனிமல் கீழே வராது. அதனால ஆன்சர் என்னன்னா பி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறானு கேட்கறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா பார்த்தலாம். முதல்ல, பிளான்ட் செல் ஆர் ஜெனரலி லார்ஜர் தென் அனிமல் செல். நம்மளுக்கு டவுட்டா இருக்கலாம். இப்ப என்ன,
பிளான்ட் செல் லார்ஜரா இல்ல அனிமல் செல் லார்ஜரா டவுட் வரும். அப்படியே வந்து கொஞ்சம் ஹோல்ட் வச்சுட்டு அடுத்த ஆப்ஷன் அனிமல் செல் டு நாட் ஹேவ் வந்து பிளாஸ்டிட்ஸ். பிளாஸ்டிட்ஸ்னா ஒண்ணு கிடையாது. இப்ப பிளான்ட் இருக்கா, இல்ல ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு கலரா இருக்கும் ரைட்டா. மெஜாரிட்டியான தாவரங்கள் வந்து என்ன இருக்கும்னா பச்சை கலர்ல இருக்கும். அந்த பச்சை கலர் அந்த நிறங்காட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா பிளாஸ்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கலரை கொடுக்கறது வந்து பிளாஸ்டிட். இது டெஃபினட்டா என்ன அனிமல்ல இருக்காது. ஆனா எதுல இருக்கும்? பிளான்ட்ல இருக்கும். அதனால என்ன சொல்லலாம்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ கேட்டது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது வராத ஆப்ஷன். தேர்ட் பாருங்களேன். பிளான்ட் செல் ஹேவ் ஸ்மாலரான வேக்யூல்ஸ் தன் தோஸ் ஆஃப் அனிமல் செல். வேக்யூல்னா ஒண்ணும் கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து வேக்யூல்ன்னு சொல்லுவாங்க. இது பிளான்ட்ல சிறுசாவும், அனிமல்ல பெருசா இருக்கும்னு கேட்கறாங்க. இதுவும் வந்து டவுட்டா இருக்கும். ஹோல்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து பாருங்களேன். பிளான்ட் செல் ஹேவ் அ செல் வால். அனிமல் செல்லுக்கு வந்து அது இருக்காதுன்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. பிளான்ட் செல்லுக்கும் நீங்க அனிமல் செல்லுக்கும் டிஃபரன்ஷியேட் படிக்கிறீங்கன்னா, பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிளான்ட்க்கு வந்து செல் வால் இருக்கும். அனிமலுக்கு செல் வால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. தேர்ட் பாருங்க. தேர்ட் தான் இந்த இடத்துல தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கு. ஏன் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா, பிளான்ட்ல தான் வந்து என்னன்னா அந்த வேக்யூல்ஸ் நல்லா கவனிங்க. இந்த இந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேக்யூல்ஸ் வந்து பிளான்ட்க்கு வந்து என்னன்னா அதிகமாவும், அதே இது இங்க பாருங்க எவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு பாத்தீங்களா? அப்ப என்ன அனிமலுக்கு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும்னு சொல்லுவாங்க. செல் வால் வந்து ஒன்லி எங்க மட்டும் தான் பார்க்க முடியும்னா, பிளான்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அதே மாரி தான் வந்து குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் என்னன்னா பிளான்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இப்ப அனிமல்ல மட்டும் எத பார்க்க முடியும்? சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரியோல்ஸ் ஒன்லி எங்க தான் பார்க்க முடியும்னா, அனிமல்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த மாரி எங்கெங்க எது எதுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம இத வச்சு ரெம்பர் பண்ணா போதும். நம்மளால ஈஸியா வந்து கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப இத வச்சு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? நம்மளுக்கு வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்கிறது. சி தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். மிச்சது எல்லாமே கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். இதோட சேர்த்து ஒரு அடிஷனல் பன். அதாவது செல்லுல பிளான்ட் செல், அனிமல் செல் கம்பேர் பண்ணும்போது எந்த செல் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, பிளான்ட்டோட செல்லு தான் வந்து பெருசா இருக்கும். ஸோ பிளான்ட்டோட செல்லு தான் வந்து பெருசா இருக்கும். பிளான்ட் செல்லுல இருக்கிற வேக்யூல்ஸ் தான் பெருசா இருக்கும். அதே மாரி பிளான்ட்க்கு மட்டும் தான் வந்து செல் வால் இருக்கும், பிளாஸ்டிட் இருக்கும். அனிமலுக்கு வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஏரியால இருந்து எங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ். 8த் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா, பிளான்ட் செல் வால் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு தெரியும். பிளான்ட்ல மட்டும்தான் செல் வால் இருக்கும். அனிமல்ல செல் வால் இருக்காது. அப்படி இந்த செல் வால் எதனால ஆனது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு நம்ம என்ன ஒரு டீட்டெயிலா ஒண்ணு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கலாம். பிளான்ட், ஆல்கே அண்ட் வந்து ஃபங்கை இது மூணுக்குமே வந்து செல்வால் இருக்கும். ஏன் அதை சொல்லலாம் இப்படியே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அனிமலுக்கு தான் செல்வால் இல்லையே, மிச்சம் எதுக்கு இருக்குன்னு ஒவ்வொரு ஆப்ஷனா கேட்டா பிளான்ட்டுக்கு இருக்கும், ஆல்கேக்கு இருக்கும், ஃபங்கை இருக்கும். ஏன்னா இது மூணுமே பார்ட் ஆஃப் சாரி இந்த ரெண்டுமே ஆல்கேவும் ஃபங்கையும் ஆல்சோ பார்ட் ஆஃப் எதுக்குல தான் வரும், பிளான்ட்டுக்குள்ள தான் கிளாஸிஃபை பண்றாங்க. ஸோ அதனாலதான் இப்ப பிளான்டோட செல்வால் வந்து பாருங்களேன். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் அதே மாதிரி வந்து புரோட்டீன். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா செல்லுலோஸ் இல்லாம சப்போஸ் எதை வச்சு கேட்பாங்கன்னா பெக்டின் வச்சு கூட கேட்பாங்க. அடுத்த ஆல்கேயோட செல்வால் பாருங்களேன். இதுவும் செல்லுலோஸ் தான். ஆனா கேலக்டோன், மேனன் அதே மாதிரி மினரல் வந்து கால்சியம் கார்பனேட்டால இருக்கும். இப்போ ஃபங்கையோட செல்வால் எதனால இருக்குன்னா கைட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபங்கையோட செல்வால் வந்து கைட்டின். மிச்சம் இருக்கிற இந்த பிளான்ட் அனிமல் சாரி பிளான்ட் அண்ட் ஆல்கே இது ரெண்டுமே வந்து இந்த செல்லுலோஸ் வந்து காமனா இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிக்க அதுக்காக தான் சொல்றேன். அப்ப இதை வச்சு நம்ம சொல்லும் போது பிளான்டோட செல்வால் மேடப் ஆஃப் என்ன செல்லுலோஸ். சரி அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9th கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் மாடிஃபையிங் பேக்கேஜிங் புரோட்டீன் அண்ட் லிப்பிட் டு வெசல்ஸ்? ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி வந்து என்னன்னா ஒரு போஸ்ட்மேன் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒரு போஸ்ட்மேன் போஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதே மாதிரி வந்து என்னன்னா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வேலை பார்க்குது. போஸ்ட்மேன் மாதிரி வேலை பார்க்கும் செல்லுல. அது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லணும், கோல்கை அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்கை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு கண்டுபிடிச்சிட்டா கேமிலியோ கோல்கை இவர் தான் வந்து கண்டுபிடிச்சனால அவரோட பேரே என்னன்னா அதோட வந்து என்னன்னா நேமா வச்சிருப்பாங்க. இது முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தா பேக்கேஜிங் பண்றது அது மாதிரி டெலிவர் பண்றது எப்படி ஒரு போஸ்ட்மேன் வந்து வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரி வேலை பார்க்குற ரூல் தான் என்னன்னா இந்த கோல்கை அப்பேரட்டஸ். இது எல்லாமே என்னன்னா செல்லோட வந்து பார்ட்ஸ் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் வந்து இந்த கோல்கை அப்பேரட்டஸ். அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதாங்க. மொத்தமாவே என்னன்னா 9 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருக்கேன்னா இந்த டாபிக் மட்டுமே அதாவது பயாலஜில செல்லுல மட்டுமே 9 கொஸ்டின் கேட்கறது வந்து அப்பவங்களே கேட்க நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா
இப்ப நீங்க ஃபண்டமெண்டல் வந்து கண்டிப்பா வந்து நோட்ஸ் வச்சிருப்பீங்க. இப்ப ரிவிஷன் பண்ற டைமா இருக்குமா? என்ன பண்ணுங்கன்னா, உங்க நோட்ஸையும் இந்த கொஸ்டினையும் வந்து ஒண்ணு ஒண்ணா பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களால வந்து சால்வ் பண்ண முடியுதா? நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு, உங்கள நீங்களே வந்து செக் பண்ணிக்கங்க. எதுக்காகன்னா, இத பார்க்கும்போது அப்படியே நீங்க ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ண மாரி இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்த மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி இப்ப லாஸ்ட் ஒரு ரிமைண்டர் மட்டும் என்னன்னா, நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கோர்சஸ் வந்து இருக்குன்னு சொன்னேன். இதுல சயின்ஸோட சேர்த்து கம்ப்யூட்டருமே இருக்கு. பிளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு. இது நிறைய ஸ்டூடெண்ட் தெரியும். பட் நீங்க ஒரு நியூ ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் வந்து நான் அத சொல்றேன். இது என்னன்னா 59 வந்து நீங்க மந்த்லி வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னையிலிருந்து 30 டேஸ் வந்து நான் கணக்கு எடுக்கிற மாரி. இது எல்லாமே வந்து யூடியூப்ல தான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். மெம்பர் ஒன்லி கண்டென்ட்டா. நீங்க ஃபண்டமெண்டல் வந்து லேக்கா இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கிளாஸுமே வந்து அதுக்கான பிடிஎஃப் அங்கேயே நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால என்னன்னா பிடிஎஃப் பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. நான் சொன்னது போக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.